வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களிடம் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 6 சியாட்டல். கடைசியாக பார்த்தீங்கன்னா மரியா வந்து நம்மளை சியாட்டலுக்கு அனுப்பிவிட்டாங்க. நம்ம சியாட்டலுக்கு கிளம்பிட்டோம். சியாட்டல் டே 1, சியாட்டலில் முதல் நாள். வாங்க உள்ளே போகலாம். அதான் கிராஃபிக்ஸ் மிச்சம் யாருமே இல்லைங்க. எல்லாத்துலேயுமே பரவாயில்ல, கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குது. Hunter was on top of him, drowning him, and Joel couldn't get to his gun. கேமோட ஃபர்ஸ்ட் பார்ட் லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 நடந்த சீன். ஹண்டர் மேலே விழுந்துடும், எடுக்க முடியாது. அப்போ பார்த்தா எல்லி தான் கன் எடுத்துட்டு அப்புறம் ஹெட் ஷாட் போடுவா. Just ran in there, grabbed his gun and நீ பயந்தியா? இல்லை, நான் ஓடி போய் அவரோட கன் எடுத்துட்டு அவனை முகத்திலே சுட்டுட்டேன். அப்போ உனக்கு எவ்வளோ வயசு? 14. How old were you when you first killed someone? உன்னோட முதல் கில்லப்போ உன் வயசு என்ன? இன்ஃபெக்டடா இல்லை சாதாரண மனுஷங்களா? இல்லைன்னு ஒன்று நல்லா இருக்கவங்க 10. ஜாம்பி அல்லாதவங்க 10 வயசுலேயே. What happened? எதனால? My mom. எங்கள் அம்மா நோக்கி வந்துக்கிட்டு இருந்தேன், அதனால் நான் அவனை போட்டு தள்ளிட்டேன், குத்திட்டேன்றா. You got me beat. இதில் நான் தோத்துட்டேன்றா. ஆமாம், அது ரொம்ப முக்கியம் அதில். So how lost are we? இப்போ நம்ம என்ன வழி தான் சுற்றிட்டு இருக்கோமா அப்படின்றா. இல்லை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். Hey, have a little faith. என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன்றா. ஏற்கனவே வேலையை பண்ணிட்டாங்க. Those crazy cannibals you said you and Joel ran into. They அந்த came after இவங்க you போல. guys once. Maybe these WLFs are connected to them. No. It didn't seem like the same. ஓம் பிராணி வந்து அந்த குரூப் பற்றி நான் சொல்கிறேன். அந்த குரூப்பில் அவங்க இதே மாதிரி இல்லைன்றா. Boston? Do you know? பாஸ்டனில் பிளாக் Joel crossed a lot of people. I don't see the point in guessing. சோல் ஏகப்பட்ட பேர் கூட இந்த மாதிரி சண்டை எடுத்து வச்சுக்காங்க. நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. Information. நம்ம இன்னும் சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேச வேஸ்ட்டுன்றா. தலைமை அத்தனை பேர் கூட உங்கள்கிட்ட வந்திருக்காப்புல. ஏன்னா வழி எங்கிட்டு போகிறதே தெரியலைங்க. ஓவர் செடி ஓவராக இருக்குது. இந்த லைட்டாக தெரியுது பாதை அங்கங்கே. பள்ளமா நின்றுச்சு குதிரை. கடைசியாக ஷிம்மர்ஸ் நம்ம கூட திருப்பி சேர்ந்துட்டேன். ஷிம்மர்ஸ் தான் நினைக்கிறேன். பார்க்க கவனமாக தான் இருக்குது. எங்கிட்ட ஒரு வழி போகுது. இந்த பக்கம் போய் பார்ப்போமா? இல்லை, அதுவும் அங்கே தான் வந்து சேருது. வாங்க சுற்றி போவோமா? எதுக்கு? எங்கிட்ட போகணும் பாது? எங்கிட்ட எல்லா பக்கம் பெரிய மாதிரி இருக்கே. இல்லை, இந்த பக்கம் இல்லை, அடைச்சிட்டேன். இந்த ஒரு ரவுண்ட் அடிக்கணுமா? எங்கே? ஐயோ, இந்த பக்கம் எல்லா பக்கம் வழி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கிட்டு இருக்கா? இல்லை, அங்கிட்ட எதுவும் இல்லை. இல்லைங்கடா. சரி, எல்லாம் நேராக தான் போகுது. வாங்க போவோம். கார். ஆமாம், நானும் பார்த்தேன். நம்ம கிட்டக்க வந்துட்டோம். சுற்றி கவனிச்சுக்கிட்டே இரு அப்படின்றான். ஓகே, இப்போ தான் டவுனுக்குள்ளே வரோம் போகிறோம். நம்ம தனியாக வெளியே கிடந்தோம்ல, அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க போல. காருக்குள்ளே எது இருக்கா? எது இருக்கிற மாதிரி தெரில. சரி, ரைட்டு, எதுவும் இல்லை. நம்ம மேலே போ. பக்கத்தில் லூட் அடிக்காம பில்டிங்ஸ் எதுவும் இல்லை, வெறும் சேனல் செடி கூடியதான். இந்த முன்னாடி ஏதோ வந்துருச்சு. வந்துட்டோம். நீ உண்மையே எங்கே போதும் தெரிஞ்சு தான் வந்திருக்க. பரவாயில்லையேன்றா. நாங்கள் அதெல்லாம் பக்காவை கூட்டு வந்துடுவோம்க்கா, மேப்பே இல்லாட்டியும். வேறு இங்கே மேலே பிரித்து போகுது. எங்கிட்டு போதும் தெரியல. இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. பின்னாடி போவோம், அங்கிட்டே போவோம். அதுக்குள்ளே பார்த்து போதும். இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். பில்டிங் வந்துருச்சு. வாங்க, என்ன பில்டிங் பார்த்துருவாங்க. கண்டிப்பாக லூட்டு பறக்கணுங்க. நான் ஷிம்மஸ் தான், நம்மால் தான். ஒரு சண்டை வந்தாலே புல்லட் பூரா காலியாக போய் கடைசி கையில் அடிக்காமல் வந்துடுது. அதனால் லூட்டு பிறக்கிட்டே இருக்கும். நான் சொன்னால் அவன் கேட்டுருச்சு போல். ஏதோ பேப்பர் தான் தெரியும். என்ன பேப்பரு? ஏன்னா அது சியாட்டல் மேப்பா? வெல்கம் டு சியாட்டல். சியாட்டல் மேப்பு. எதாச்சும் சியாட்டலுக்கு எல்லாரையும் நம்ம ரவுண்ட் அடிக்க போகிறோம், ஆளை தேடி. வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. பின்னாடி ஏதோ சேஃப் இருக்குது. இல்லை, இந்த எங்கே ஏதோ இருக்குது. ஒன்றும் இல்லை. இதுதான் இவ்வளோ கண்ணு வச்சுக்கலாம். அதனடா முக்கால்வாசி ஆளுகாள். ஃபஸ்ட்டு பார்ட்லாம் பிரச்சனை என்னென்னா, கார் கலெக்ஷனில் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸ்டார் ஃபயர் கிட்ஸ் இருக்கா? நான் பார்த்த நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டார் ஃபயர் ஒருத்தையும் மட்டும் தான் காமிச்சேன். அவன் கல்யாணம்லாம் ஆகலைடா. என்னடா அது? அவங்க பற்றின பயோ டேட்டாவா? அதெல்லாம் ரீட் பண்ண நினைக்கி. நம்ம நெக்ஸ்ட்டு போவோம். வேறு எதுவும் இல்லை. ரைட்டு.
Anything good in there? ஓகே Found an old tourist map. Well, டூரிஸ்ட் மேப் that's இருக்குன்றா something. ஓகே வாஷிமர்ஸ் போவோம் தக் என்ன அந்த பக்கம் பள்ளமாக்குமா இருக்கு இறங்கலாமா இறங்கலாம் வாங்க பார்த்துக்கலாம் ஓகே ஐயோ கரெக்டாக தான் போகிறேன் நான் கூட ஐயோ கொல்ல போகிறேன்டா சிம்மர்ஷன் நினச்சிட்டேன் எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு நேராக போகிற வழி தான் ஓப்பனில் இருக்குது போகிற மாதிரி இருக்குது எப்படா இப்படி கொஞ்சம் கரப்பாம்பூச்சி மாதிரி கார்லாம் Seems quiet. Yeah. Think about how well we hide our lookouts. I know. That's what scares me. ரொம்ப அமைதியாக அதான் எனக்கு பயமாக இருக்குன்றா சுற்றி பாருங்க என்விரான்மெண்ட் பயங்கரமாக இருக்குது ரொம்ப கிடக்காங்க ஒரு செடி தானா பார்க்கவே வித்தியாசமாக அங்கே பார்க்கும்போது குதிரை படத்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சு தலைவன் டாமி வேறு எங்கே வைக்கான்னு தெரில கரெக்டாக தான் போகிறேன்னா எங்கிட்ட போகிறேன்னே தெரில கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன் அந்த ரைட்டில் வழிக்கா இல்லை குதிரை வர்றதுக்கு மேலே ஸ்பீடாக போக மாட்டேங்க கடை பறக்கும் பார்த்தா என்ன சிம்மர்சினி வந்துட்டான் இங்கோ Whoa. Is that the சூப்பர் Yep. Watch the high spots. இதான் குவார்ட்டர்ஸ் ஆமாம் மேலே பாருன்றா டிஸ்கவுண்ட் த கார்டு போட்டான் தலைவன் வாசல்லே Officers killed on sight. கதவத்தான்னா வெற்றி விட்டுதான்ட்டேன் At least we know we're in the right place. நம்ம கரெக்டாக எடுத்து தான் வந்திருக்கோம் ஆமாம் டபிள்யூ தான் பார்த்து வந்துருக்கோம் They put up யாருமே a இல்லையே sign. Means there's gotta be a way in. அவங்க அந்த மாதிரி எழுதிருக்கானா கண்டிப்பாக உள்ள வழி இருக்குது அப்படின்றா சரி தான் இங்கே ஒரு எத்தனை டெட் பாடி கிடக்குங்க எங்கடா வழி ஒன்றும் இருக்குமா தெரியல மேலே செவத்தில் கிராப் இருக்கு கிராக்ஸ் இருக்க மாதிரி நீ உள்ளே போகிற மாதிரின்றா சரிம்மா மேலே போகணும்ல அதுக்கு முதல் நான் லூட்டு பிறக்கிறீங்க அதான் எனக்கு மெயின் என்னடா ஒன்றையுமே காணா Holding Wounded. cells. Soldiers had them in Boston too. சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி பாஸ்டன்லேயே வச்சுருந்தாங்க உள்ள ஆளுங்களை அடைச்சி வைக்கிற சிறைகள் மாதிரினா இங்கே இது அங்கே சுற்றி போகிற வழி தான் உள்ளே போயிடுவோம் இன்னும் ஏற முடியல இங்கிட்டு வரணுமா ஓகே இங்கே என்ன இருக்குது லெட்டர் என்ன எழுதியிருக்காங்க ஓ ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் அதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நாங்களாம் பார்த்துட்டோமே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 1 என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக அங்கே தான் மோட்டர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் என்னமோ போட்டிருக்கேன் இன்ஃபெக்டட் அன்யூஸ்வல் ட்ராவல் அந்த மாதிரி ஸ்டேஜ் 1 மொத்தமாக குரூப்பாக தான் சுற்றுவானுங்க மொத்தமாக சேர்ந்தாலும் அவங்களை பிடிச்சி வாங்கிட்டேன் ஸ்டேஜ் 2 வந்து என்வாயன்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணுவோம் ஆம்பிஷ் பண்ணுவோம் ஒளிஞ்சிருந்து தாக்குங்க அப்படின்ட்டேன் ஸ்டேஜ் 3 என்னது அக்யூட் ஹியரிங் அந்த கண்ணு கிளிக்கர்ஸ் ஸ்டேஜ் ஸ்டேஜ் 4 தான் என்னது இன்க்ரிடிபிள் இன்ஃபெக்டட் ஷூட் பண்ணுவாங்க ஆசிட் ப்ரொஜெக்ட் அதாவது ஸ்டேஜ் 1 வந்து நார்மலு ஸ்டேஜ் 2 வந்து கொஞ்சம் அடிக்க முடியாதவங்க ஸ்டேஜ் 3 வந்து கிளிக்கர்ஸு ஸ்டேஜ் 4 வந்து ப்ளோட்டர் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாட்டில் ஆள் பெருசாக வரையும் நம்ம ஒரு 40 புல்லட் ஆனாலும் ஆளாக செய்ய மாட்டேன் மால்ட்டை தூக்கி மண்டையில் போட்டால் முடிஞ்சு கதை அப்புறம் என்ன அர்த்தம் மால்ட்டை எப்போவுமே நம்ம ஸ்டாக்கில் வச்சுக்கணும்னு அர்த்தம் அவன் வரும்போது உட்காந்து மால்ட்டை வாக்கா கட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரே அடி தான் ஓடி வந்து ஒரு ஸ்மாக் போடியான் பாருங்கள் இந்த மால் செத்துருவா ஒரு அடி தான் இதுக்குள்ளே போக முடியுமா அப்புறமா குனிச்சு பார்த்தாவ உங்கள்கிட்ட இது வழி இருக்கா ஏன்னாடா வழியை கண்டுபிடிக்க முடியல கடைசி அன்சார்ட் மாதிரி கேம் விளாண்டே பல வருஷம் ஆச்சுடா எங்கிட்டு போகிறேனே தெரியல ஓகே ஸ்பாட்டன்ஸ் இது வந்த வழி இருந்தாலும் போய் பார்ப்போம் ஏதாவது ஒருத்தர் வச்சுருப்பானான்னு ஒன்றுமே இருக்க மாதிரி தெரியல எங்கேருந்து பார்த்தா தான் மினுக்கும் இது வேறு வழி இது வேறு ஏதோ ஆமாம் இன்னொன்று இருக்குது இதே மாதிரி இதுக்குள்ளே போய் பண்ணா இருக்குன்னு ஒன்றும் இல்லை மறுபடியும் லெட்ரு என்ன அதே லெட்ரு திருப்பி வச்சுருக்காங்களா இல்லை when you get to the gate look for soldier name கேட்டுட்டு வந்தோடனே கீரன்ற சோல்ஜரை பாரு அவன்கிட்ட நான் ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்லு அப்புறம் நான் கொடுத்த கிலோ அவன்கிட்ட கொடு அவன் ஒன்று வால்குள்ளே விடுவான் குட் லக் ஓ கேட்டுக்கு அடுத்து பாலுக்கு மாதிரியே தெரியலையே இதுக்குள்ளே என்ன இருக்குது கிலோனா சரக்கா என்னங்க நான் லூட்டு பறக்கோன்னு சொல்லி வாய முடியல அடுத்து எங்கேயுமே லூட்டு இதுக்குள்ளேயே இருக்கா அடங்க உட்காமக்கு அப்புறம் எதுக்கு அதான் கொடுக்குறீங்க Pretty picked over.
ஓ ஏற்கனவே லூட்டு வேறு நமக்கு முன்னாடி வந்து அடிச்சிட்டாங்க போல். அட்லீஸ்ட் ஒரு 2 புல்லட்டாக வச்சுக்கலாம்டா. இவ்வளோ நேரம் ஏறினதுக்கு. அங்கேயாவது ஒரு லெட்ரு இருந்துச்சு, இங்கே அந்த லெட்ரு வேஸ்ட்டு. இதுமாரி ஏறி பார்க்கலாம். ஏற முடியுது, பட் இதான் யூஸாக இங்கிட்டு போய் குதிச்சா செத்துடுவோம், டவுட்டே வேணாம். இங்கேருந்து அதில் குதிக்க முடியுமா? சாக போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை ஏற முடியல. நான் அதுலேருந்து குதிச்சிடலாம் பார்த்து. இந்தா அங்கிட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கோ, இந்தா அதுலேருந்து அங்கே குதிக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் ஏதோ இருக்குது, நான் அந்த கவனிக்காமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி போய் பார்ப்போம். இத்தனை அடப்பு போட்டு வச்சா சுற்றி சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. எங்கடா ஏறுற வழி? இந்த இருக்குல்ல, இப்படியே குதிச்சிடலாம். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, சும்மா அடுத்த ஒரு ஜம்ப்பு, ரைட்டு, இன்னொரு ஜம்ப்பு. இது விழுந்துடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அக்கா தப்பிச்சிருச்சு. அங்கே இருக்க ஏறுவாளா? ரொம்ப ஹைட்டாக இருக்கே. ட்ரையாங்கிள். Dina, help me up here. Okay. பூஸ்ட் பண்ண சொல்லிட்டா. தூக்கிடுவாளா அக்கா? ஓய், சரியான கேட்ச். இதில் யூடியூப்பில் பார்த்து Just see if you can get the gate open from the other side. நான் அந்த பக்கம் பார்த்துக்கிறேன், நீ அங்கிட்டு போய் கேட்டை திறக்க முடியுமா பாருன்றா. இதில் யூடியூப்பில் பார்த்துட்டு என் முக ரியாக்ஷன்லாம் உண்மையாக அந்த மாதிரி மாறுதான் பார்க்கணும். ஸ்பாட்டன்ஸ் நீங்கள் பார்ப்போம். உண்மையிலேயே மாறுதான். ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு ஏறியாச்சு. இங்கேருந்து குதிப்பாளா இல்லை வேணாம், நம்ம ஓரம் போய் பார்ப்போம். எதுக்கு தேவையில்லாமல் அக்காவுக்கு கொண்டுக்கிட்டு இந்த சொல்லலை, சைடில் பண்ணி குதிச்சா செத்துருப்பா. இப்போ இங்கேருந்து அங்கே நம்ம குதிச்சுதாகணும்னு நினைக்கிறேன். ரைட்டு, வேறு வழியில் குதிச்சுதாகணும். ஆமாம், வழி இல்லை. அங்கிட்டு பின்னாடி இது இருக்கா? பின்னாடி இல்லை. அக்கா வேறு முடிக்குது இப்போயே. ரைட்டு, பிடிச்சிட்டேன். சூப்பர். பேலன்ஸ் வேறு பண்ணுமா? விழுந்துருவாளா? இல்லையே, சாதாரணமாக போயிட்டாலே. பெருசாக எங்கள் அக்கா முகத்தை பார்ப்போம். என்னங்க எப்போயும் ஒரு ஆக்ஷன் தரல. இதில் கீழே குனிஞ்சு கீழ் வழியாக போய் அங்கிட்டு போகணும் போல், மேலே அடைச்சிருக்கனால. அப்படி தான் நினைக்கிறேன். குதிப்போம். அக்கா செத்தா என் தப்பு இல்லை. குதிச்சிட்டா. ரைட்டு. அவ்வளோதான். குனிஞ்சு அங்கிட்டு போவோம். படக்குன்னு அவசியம் இல்லை, உட்காந்து போனாலே போயிடும். ரைட்டு, ஏறிக்கோ. இப்போ எங்கிட்ட அடைச்சிருக்கு, அங்கிட்டு குதியும். ஜம்ப் அதிகமாக்கு. நல்ல வேலை செத்துருப்பா. நல்லா தான் இருக்கேன். என்ன சாக தெரிஞ்சு அவ்வளோதான்றா. இப்போ அவர் ரியாக்ஷனை பார்க்கணுங்க. கேமரா கண்ட்ரோல் வரலையே. இப்போ பார்ப்போம். அக்கா மூச்சியை பார்த்தீங்களா? முகம் ரியாக்ஷன் மாறுது பாருங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது நான் சும்மா எவ்வளோ யூடியூப்பில் என்ன பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கான்னு நினச்சேங்க. ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணி போட்டிருக்கான்னு பார்த்தா உண்மையிலே அக்கா முகம் அப்படி போகுது. ஐயோ எப்போ இந்த குதிச்சு அன்னைக்கு எவனையுமே காணா. ஒரு செத்துட்டானோட அப்படியே கூப்பிட்றான். இருட்டாக இருக்குது. லைட் அடிப்போமா? ரைட்டு. இதில் இறங்குறது தானே. இதில் எதுவும் வச்சுருக்காங்களா? இல்லை, இறங்கிடலாம் சல்லுன்னு. என்னோட அக்கா வேமா இறங்க மாட்டேங்குது. அப்படியே 2 பக்கம் போட்டு சல்லுன்னு இறங்குவேன். அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக தான் அமுக்கணுண்ணா. ஓகே, லைட் ஆஃப் பண்ணிடலாம். எங்கிட்ட போகிறது? எந்த பக்கமும் இல்லை. கண்டிப்பாக கேட்டு திறக்காத நினைக்கிறேன். தான் சுற்றி பாட்டில் எடுத்துக்கிறேன். கல் வேணாம் நினச்சேன். ரைட்டு. பேர் விட்டு தாங்கடா. அதை செஞ்சு ஆடா போங்கடாடே. என்ன அது? கேட்டோட நம்பர்ஸு. நம்ம திறக்க கேட்டோட பாஸ்வேர்டு போல். இப்போ இதை எடுக்காமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ ஒரு பெரிய ஆப்ரேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஐசாக் நம்ம எல்லாரையும் ஸ்கேவன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரிமைனிங் சப்ளைஸ் டவுன் டவுன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். கேஸ் கிடைக்க இடத்த எடுத்துகிட்டு வாங்க. அதே சேஃப் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. சர்வேனா பேஸில் இருக்கோன்றான். சர்வேனா பேஸுக்கு போகணுமா? அப்போ அங்கே தான் அவங்க இருப்பாங்க போல். அந்த இடத்துக்கு அவன் போகணும் போல். ஏடா ஒன்றுமே இல்லை உள்ள. இந்த இடத்த லூட் அடிக்கவே எரிச்சலாக்கு. காவாசியாக சரக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. எனக்கு அந்த பக்கம் போய் பார்ப்போம். திறக்க முன்னாடி லூட் அடிச்சிடணும். திறந்த அப்புறம் ஏதாவது கட்சின்னு ஓடிச்சுன்னா நம்ம லூட் அடிக்க முடியாது, ஓட சொல்லிடுவானுங்க. அதனால் லூட் அடிச்சு தான் வலிக்கே போகணும். இந்த பக்கம் திறந்து விட்டுருவோம். அந்த பக்கம் ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு. 0 ஆகிட்டு இருக்கேன்.
இன்ட்ராக்ஷனுக்கு காட் ஆஃப் வரல ஓல இப்போவும் வரல தெரியும்ல நான் உனக்கு வேகமாக கேம் முடிக்கக்கூடாதுல Power. ஏதோ வயர் வச்சு விளாண்டுட்டு இருப்பானுங்களே வயர் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில் வந்திருக்கு இருந்தாலும் இழுத்து பார்ப்போம் வராது இருந்தாலும் இழுத்து பார்ப்போம் வரலை Of course, that doesn't work. அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு எப்படியும் கேம் முடிக்க விட மாட்டேன் கண்டிப்பாக ஒர்க் பண்ணாது எங்கிட்டுங்க இப்போ போகிறது அந்த பக்கம் ஒன்று இந்த மாதிரி தெரியல இது திறக்க முடியுமா கேட்குது சந்தோஷம் அந்த பக்கம் வயருக்கு சுற்றி போகணும்னு நினைக்கிறேன் கண்ணாடியை உடச்சோம்ல இருங்க வரேன் வந்துவிட்டேன் இங்கே தான் எங்கேயோ வயரை பார்த்தேன் என்னடா காணா ஓ அங்கிட்டு பார்த்தோம் இந்தாக்கல ஜென்ரேட்டரு Oh, that's a generator. திறந்தாச்சு ஓகே வயரை கொண்டு போய் மாட்டி விட்டா இடம் வந்துடும் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொண்டு போவோம் எதுக்கு இது கொண்டு போய் திருப்பி இங்கே வந்துக்கிட்டு அவ்வளோதான் முடிச்சாச்சு எடுத்துக்காத வாங்க 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 போகலாம் நிறையா வயர் இருக்கே சுற்றி பார்ப்போமா இங்கே ஐயோ சுத்தனா உடம்புக்குள்ள போய் எங்கிட்டு வந்துடுது வேஸ்ட்டு மாட்டி விட்டு போயிடுவோம் நான் சுற்றி பார்த்தா நான் உடம்பை சுத்தம் பார்த்தேன் அது வந்துடுது எப்பா ஓகே இப்போ பட்டனை அமைக்க விட்டு அங்கே போய் கேட்டை திறக்கணும் மாஸ் ஆன்ஸ்டான் சாகலை இன்னும் உயிரோட தான் இருக்கேன் ஓ கீழே ஒரு டோர் இருக்கா திறக்கணும் நான் மேலே பார்க்குறேன் வந்துட்டாலும் ஷிம்மர்ஸ் இருக்கான்ல Hey, everything okay? What was that sound? I got that gate open. அந்த கதவை திறந்தே அதான் அந்த சவுண்டு இப்போ தான் திறக்க எப்படி நான் பார்க்குறேன் Thanks. வீணா ஷிம்மர்ஸ் சொல்கிறாளா ரைட்டு இப்போ இதில் எங்கிட்ட நான் வழியை கண்டுபிடிக்க இந்த பக்கம் வந்தே போவோம் இந்த பக்கம் ஒன்றும் இல்லை செடியை வச்சு ஃபுல்லாக மறைச்சிட்டேன் கார்லேயும் ஒன்றும் இருக்க மாதிரி தெரில இதுக்குள்ளே ஏற்கனவே வந்து லூட் அடித்தோமோ ஞாபகம் இல்லையே லூட் அடிக்கல மூடி இருக்குது அடா போங்கடா ஒன்றுமே இல்லை இந்த இருக்குங்க டூல்ஸா என்னங்கடா பவர் இல்லை அதான் அந்த வயர் லென்த்தாக இருந்துச்சு அந்த வயர் தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி லூட்டை பார்த்துட்டு போவோம் இது என்ன ரேகு வேறு 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 இங்கே வயர் இருக்கா அதுதான் கொண்டு வரணுமா மாற்ற இடம் எங்கே இருக்குன்னு தெரியல இன்னும் கல் எடுத்து வச்சுக்குவோம் இது திறக்க முடியுமா தெரிஞ்ச விஷயம் தானே எங்கே இந்த இருக்குது ஓகே இதை கொண்டு வந்து அங்கே மாட்டோம்னு நினைக்கிறேன் இருங்க அதுக்கும் அந்த பக்கம் போக முடியாமல் பார்ப்போம் இங்கிட்டு அந்த கதவை அடைச்சிருக்குன்னா இந்த வழியாக போகலான்னு நினைக்கிறேன் எங்கே இந்த பக்கம் வழியே இல்லையே அப்போ அந்த கதவு பின்பக்கம் எப்படி போகிறது இந்த பக்கம் ஃபுல்லாக அடைச்சி வச்சிருக்கான் இருமா நான் அந்த பக்கம் எப்படி போக முடியாது நினச்சேன் சரி இப்போ எடுத்து இப்போதைக்கு எதை மாதிரி மாட்டோம் ஓகே வா 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 ஏடா அதை தாண்டி வர மாட்டேன்னுது இங்கே தூக்கி போடலாமா எங்கே எய்ம் பண்ணி பார்ப்போமா வேறு வழியில் ஏதாவது தான் தூக்கி போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் இங்கே எய்ம் பண்ணி பார்ப்போம் எய்மா தூக்கி போடுறோம் என்ன இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை நோட்டிஃபிகேஷன் மாதிரி போட வேண்டியதாடா ஹிண்ட்டு மாதிரி எனக்கு அப்புறம் தெரியும் நானாக போட்டு பார்க்குறேன் ஓகே இப்போ எடுத்து மாற்றினா வந்துடும் நினைக்கிறேன் ஓகே அந்த பக்கம் கண்ணாடியை உடைக்க நமக்கு கல் தேவை கல் பார்ப்போம் பத்த மாட்டேங்க பத்துதா கரெக்டாக பத்துதுங்க ஓகே இப்போ கதவை திறக்க முன்னாடி இந்த பக்கம் போகிறதுக்கு எப்படி வழியும் கண்டுபிடிக்கணுமே எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணாடி தான் நினைக்கிறேன் வேறு தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கா எதையும் காணா கண்ணாடியை உடைக்கணும்னா எதுவும் வேணுமா செங்கல் ஏதாவது வேணுமே செங்கலுக்கு இப்போ எங்கே அந்த தூக்கி போட்ட செங்கல் வந்துச்சு இதில் ஏற முடியுமா இதில் ஏற முடியல இதில் ஏற வாய்ப்பே இல்லை இங்கே உள்ளே ஏறிட்டு இருக்கா அங்கே ஏறலாம் பார்த்தா சரி கதவை திறந்து விட்டுருவோம்
மெயின் கேட் பாஸ்வேர்டா மறந்துட்டேன். எனக்கு அந்த பேப்பரில் பார்ப்போம். அந்த பேப்பரில் இருந்துச்சு. எங்கே இருக்குது அந்த பேப்பரு? இந்த இருக்குது செக் பாயிண்ட் கேட்ஸ் கூட. அதே தான் அதானே. அதான் உள்ளே போகும். எங்கடா மெயின் கேட்டு? 0512. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 0512. ஓகே 0512 வாக்கா. 0512. Yes. யாருக்கிட்ட இந்த மாதிரி போகிற இடத்துல பூரா கொக்கம் கஷ்மர் செத்து இருக்கும் நேரம். போகிற இடத்துல பூரா எல்லாம் பாஸ்வேர்டு பக்கத்துலேயே இருக்கணுமா? எப்படி இருக்கும்? இருமா, அந்த இடத்துல லூட்டு மட்டும் அடிக்கணும். அது எப்படி கையால் அடிக்க முடியாது. இதுக்கு நான் இப்போ பாட்டில் தருவோம். துப்பாக்கி சுட்டா ஊரே கூட்டிடுவாங்க. அந்த கேட்டே நேரம் ஊரை கூட்டியிருக்கோம். இப்போ செங்கலுக்கு என்ன ஆகணும்? போய் செங்கலை தேடுவோமா? செங்கல் என்ன செங்கல் இங்கே எதுங்கண்ணா? இந்த இடத்த ஏதோ கிடந்துச்சே. இந்த எதையுமே காணா. ஒரு கல் தாங்கடா. நான் லூட் அடிச்சுட்டு அடுத்த கேட்டுக்கு போகிறேன்டா. என்னடா ஒன்றுமே காணா. இந்த இடத்த விட்டுட்டு போயிடுவோமா பேசாமல்? இந்த இருக்குது. இதை தாண்டி தான் போனேன். எப்படி என் கண்ணுக்கு படல? கண்ணாடியை உடச்சி உள்ளே லூட் அடிச்சுட்டு போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு இடத்த எனக்கு உள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக புது துப்பாக்கி இருந்தால் நல்லா இருக்கும்ல. போக்கா ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு சும்மா தான் வச்சுருக்கேன். நீ ஏன் இப்போ அவன் தான் கேட்டுறாதீங்கடா. அது நம்ம போட்ட கல். இது கதவு. இந்த ஏணியில் இருந்தால் தான். இல்லாட்டி சுபா காசும் ஒன்றுமே இல்லை. வந்துட்டேன் வா. ஓகே, போதை மாத்திரை, நட்டு போல்ட்டு, அவ்வளோதான். அப்புறம் சரக்கு. ஓகே, வாங்கி கீழே இறங்குவோம். சல்லு இறங்கா. எல்லோ நம்மளா 2 இறங்குறா. வாக்கா. இது குதிரையை வச்சு தாண்டிடலாம். எங்கே குதிரை? வேறு எதாவது இருக்குது? இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அவ்வளோதான், போகலாம். கமான் ஷிமர்ஸ், ஓடுறா. Now what? Found a note back there. Had some codes on it. ஜம்ப். இப்போ என்ன பண்ணுறது? WLF safe house. நோட்ஸ் எடுத்தேன். Saravina base. WF வந்து செரிவனாவை ஒரு சேஃப் ஹவுஸாக சொல்கிறாங்க. அதனால் அங்கே போகிறோன்றா. Hopefully we find our first WLF. Get them to town. நம்ம ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அந்த WF ஒரு ஆளை கண்டுபிடிச்சா அவளை பேச வைப்போம் அப்படின்றா. ஓகே, வாங்க போகலாம். ஓட்டுக்கா. எங்கிட்டு போகிறது? அங்கிட்டு ஓப்பனாக்கு. இப்போ இங்கிட்டு கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு போகலாம். ஏதாவது லூட்டு வச்சுருக்கா நம்ம பார்ப்போம். ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் அடைச்சிருக்கு. இங்கிட்ட ஒன்றும் இல்லை. வாங்க அப்படியே நகரும். ஃபுல்லாக அடைச்சிருக்கு. கிளாஸ் இருந்தால் உடச்சி உள்ளே போகலாம். கிளாஸுக்கு மாதிரி தெரியல. வாங்க ஜம்ப் அடிக்கலாம். ஜம்ப். ஓகே, கேட் ஈஸ்ட் 2. சர்வினா அந்த இருக்கு பாங்க. என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு அவங்க பேஸு? ஓப்பனாக தெரியுதே. என்ன இறங்கிட்டா? நான் சொல்லாமலே. Let's find a way past this fuck Fedra gate. Fuck Fedra gate. Yeah, fuck Fedra gate. Gets right to the point. Let's get closer and scope it out. கிட்டக்க போய் பார்ப்போன்றா. அது ஈஸ்ட் கேட் 2 தான் போட்டிருக்கானா? ஃபக் ஃபெடரான்னு பேர் வச்சுட்டாங்க. ஃபக் ஃபெடரா கேட்டு. ஒயர் தான் மாட்டியே இருக்கு. ஆன் பண்ணால் போதாதா? பாஸ்வேர்ட் தெரியுமா நமக்கு தான். Do you know the code? That note I found has a bunch of them. அது ஏகப்பட்ட கோடு இருந்துச்சு. அதை நான் போட்டு பார்க்குறேன். But we need to get power to the gate first. என்னக்கா தான் மாட்டிருக்கேக்கா வயரு? வேறு எதுவும் பட்டன் மாதிரி இருக்கா? இங்கிட்டு நம்ம குதிரையை வச்சு தாண்டணும். இடத்த சுத்த விட போகிறானுங்களா? என்னடா இந்த வயர் வருது. ஒயர் எங்கே போகுது? இந்த இருக்கிற ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் ஓப்பன் ஆகிட போகுது. ஐயோ, பாக்ஸ் அமைக்கிட்டு இருக்கேன். எடுப்பா வண்டியை. Okay, here we go. 1 2 இன்னும் நகரவே இல்லை. It's out of gas. God damn it. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கல, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் மாற்றிக்கிறேன்.
அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ் ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ் ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், see you.